சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சூரியங்களா மேடம்? நான் பாண்டிச்சேரி கோட்டைக்காடுலேருந்து வரேன். எங்கள் வீட்டுக்கார் வேணும்னு வந்திருக்கு. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம்? எனக்கு 6 வருஷம் முடிஞ்சிருக்கு. 7 இயர்ஸ். குழந்தை இருக்கா? ஒரு பையன் இருக்கு 5 வயசில். என்னம்மா பிரச்சனை? எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் மேடம். நான் படித்ததும் ஹாஸ்டலு, வளர்ந்த ஹாஸ்டலுன்றது. அப்பா அம்மா பாசம், அண்ணன் தம்பி பாசம்லாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. +2 முடிச்சுட்டு பெங்களூரில் இருக்கிறது. நாங்கள் அப்பா அம்மாலாம் பெங்களூர்லேயே வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க கூட இருந்தப்போ எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு பழக்கமாயிட்டார். +2 ரிசல்ட் முடிஞ்சோன்னே. எப்படி பழக்கமானது? ரிசல்ட்டு வந்திருக்கு. அப்போ ஃபோன் கிடையாது. எஸ்டிடி பூத்தில் தான் போய் ஃபோன் பண்ணணும். அவங்க வீட்டுக்கிட்ட தான் எஸ்டிடி பூத் இருக்குது. அங்கே ஃபோன் பண்ணி ஊரில் இருக்கவங்களுக்கு சொல்லறதுக்காக போனேன். நான் பாஸ் பண்ணிட்டேன், +2ல் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்காக போனோம். அப்படியே இவர் பார்த்துட்டு பின்னாடியே வர ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் அப்போவே சொன்னோம், நான் கிறிஸ்டினு, நீ ஹிந்து, உனக்கு எனக்கு செட் ஆகாது. எங்கள் அம்மா எனக்கு இங்கே கர்நாடகாவில் கட்டி கொடுக்க மாட்டாங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்கிறவ, எனக்கு இந்த உலகம் தெரியாது. அப்போவே நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங்கில். அவர் கேட்கவே இல்லை. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் சொல்லி ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணேன். எனக்கு அப்போ பாசம் காட்டுறதுனால எனக்கு தெரியல. அப்போ யார் பாசம் காட்டுவாங்க தான் நான் எதிர்பார்த்தது. அதனால் அதை வந்து நான் லவ்வாக எடுத்து நாங்கள் பழக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 7 இயர்ஸ் லவ் பண்ணோம். வேளாங்கண்ணியில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை ஆயிடுச்சு. எங்கள் மாமனார் கூட நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து இவன் 3 லட்ச ரூபா பணம் கேட்டான். எங்கள் வீட்டுக்காரு, நீ வாங்கிட்டு வா 3 லட்ச ரூபா பணம், நம்ம எல்லா கரைத்தையும் அடைச்சிட்டு ஆட்டோ வாங்கலாம் அப்படின்னு இவர் சொன்னார் மேடம். நான் வீட்டில் கேட்டு பார்க்குறேன், எனக்கு கொடுக்க மாட்டாங்க, பட் ஆனால் கேட்குறேன், உனக்காக நான் கேட்குறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன் மேடம். ஒத்துக்கிட்டு என் பிள்ளைக்கு 2 வயசு தான் ஆயிடுச்சு. நீ ஊரில் போய் இருமா, நான் சம்பாரித்து இருக்கிற பிரச்சனையை தீர்க்குறேன் அப்படின்னு சொன்னார். என்னை ஊருக்கு அனுப்பிட்டு இவர் வேறு பொண்ணு கூட தொடர்பாயிட்டு இருக்காரு. அது எப்படி தெரிய வந்தது? எனக்கு தெரியாது மேடம், தெரியாது. தீபாவளி அப்போ மெட்ராஸ் கூப்பிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு என்னை அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அவங்க அக்கா வீட்டில் விட்டுட்டு போயிட்டாரு. எதுவுமே சொல்லலை. அவர் மட்டும் விட்டுட்டு சொல்லாமல் பெங்களூர் போயிட்டு இருக்காரு. நான் 2 நாளாக தேடி பார்த்தேன். அவங்க அக்கா கிட்ட சொன்னேன், வருவாண்டி, நீ பயப்படாத, என் தம்பி எங்கேயும் போக மாட்டான்னு சொன்னாங்க. தைரியத்தில் நான் இருந்தேன். 3ஆவது நாள் ஃபோன் பண்ணுறாரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். நீ வந்தாகணும், இல்லைன்னா நான் இங்கே செத்துருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு உன்னை நம்பி தானே வந்தேன், எனக்கு யாருமே தெரியாது, உன்னை நம்பி தானே நான் வந்தேன் அப்படி சொன்னான்னு வந்தார். ரிட்டன் வந்து, நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணு மாசமாயிடுச்சு, என்னால் நான் அவ கூட தான் வாழ போகிறேன், நீ 3 லட்சம் கொடுத்தா உன் கூட வாழறேன், இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார். நான் ரொம்ப பார்த்துட்டு அவரை 2 அடி அடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, எங்கள் அம்மா பேசலை, எங்கள் பெரிய அண்ணா பேசினார். அண்ணா வேறு பொண்ணு வச்சுருக்காரு, அவர் 3 லட்சம் கொடுத்தா தான் வாழவும் சொல்கிறாரு, 3 லட்சம் கொடு, நான் என் வாழ்க்கை நான் காப்பாற்றிக்கிறேன், எனக்கு 3 லட்சம் கொடுன்னு அழுத. எங்கள் அண்ணன், நான் கொடுக்குற வாழ நீ அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு படிச்ச பொண்ணு தானே நீ, காசு கொடுத்து ஒருத்தன் வாழறேன்னு சொன்னா அவன் வாழ்வான் அவன் கூட? இல்லை மேடம், எனக்கு ஆனால் எங்கள் வீட்டில் என்னை சேர்க்கலை, நான் எங்கே போகிறது மேடம்? அதுக்குன்னு 3 லட்சம் கொடுத்தா மட்டும் நான் பார்த்துப்பானா? தப்பு இல்லை அதெல்லாம். சரி, அப்புறம் வர சொன்னாங்க. அப்புறம் வர சொல்கிறாங்க. இங்கேருந்து பெங்களூருக்கு போயிட்டேன். நாங்கள் வாழ்ந்த ஏரியா கலாஸ்பாளையம், அங்கேயே போயிட்டேன். எங்கள் அண்ணன் வந்து அழுதுட்டு, என்ன பார்த்து வர, உனக்கு பணம் தானே நான் தரேன், நீ வா, என் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா வச்சு பேசு அப்படி சொன்னால் யாருமே வந்து பேசலை. நாங்களும் இவர் வரமாட்டாருன்ட்டு எவ்வளோ அவங்க அப்பா கிட்ட பேசுகிறோம். அப்பா வாங்கப்பா பேசுங்கப்பா, எங்கள் வீட்டில் பணம் தர சொல்கிறாங்க, வாங்கப்பா அப்படின்னு நாங்கள் பேசுகிறோம். யாருமே வரல. நாங்கள் சொல்கிற இடத்துக்கு தான் நீ வரணும், நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். இவரும் திட்டுறாரு, அவங்க அப்பா அம்மாவும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு, எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறாரு. பேர் சுகுணா. குணா. மேட்சிங்காக இருக்கு பேர்.
அக்கா சிஸ்டர். அப்படியா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னாங்க. நானும் எங்கள் அண்ணி ஊரில் இருக்காங்க சின்னாம்மா, பெரியம்மா பசங்க 2 பேர் எல்லாருமே ஸ்டேஷனில் போய் நின்னோம். நின்று அப்போ உன் பொண்ணுக்கு ஆம்படியா வேணுன்ற, என் பொண்ணுக்கு ஆம்படியா வேணும் அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் கல்யாணம் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு போகிறது, நாங்கள் கூப்பிட்டு போக மாட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க. நாங்களும் வந்து இவங்க 2 பேருமே இன்னும் வரல. ஆனால் கல்யாணம் பண்ணி எங்கே இருக்காங்கன்னே தெரில. எங்களுக்குள்ளே தான் நாங்கள் சண்டை போட்டுக்கிட்டோம். சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு கொஞ்சம் டென்ஷனானா பலவீனமாக ஹார்ட்டு, நான் அப்போ மயக்க வச்சு விழுந்துருக்கேன், பிபி ஓவர் ஆகிட்டு. அதுக்கு என்னை ஆனைக்கல் ஹாஸ்பிட்டலில் எங்கள் அண்ணி சேர்த்து விட்டுட்டாங்க. இவங்க சேர்த்து விட்டுட்டு இவங்க வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு துணைக்கு யாருமே இல்லை. இவங்க அம்மா மட்டும் தான் என் கூட துணைக்கு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ ஈவினிங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவங்க வீட்டுக்கார் வந்திருக்காம்மா வாமா. நான் என்ன சொன்னேன், என்னால் உடம்பு சரியில்லை சார், நான் நாளைக்கு காலையில் வரேன். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனைக்கல்லேருந்து எண்ணூர் போகிறதுக்கு 2 ஹவர் ஜர்னி. நாளைக்கு காலையில் வரோம் சார். நாங்கள் சொல்கிறதுக்குள்ளே இவங்கள கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டாங்க வீட்டுக்கு, எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனில். நாங்கள் இருந்து கேட்குறோம், எங்களை மீறி எப்படி சார் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா, உங்கள் மாமனார் மாமியார் வந்து கையெழுத்து போட்டாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கலாஸ்பள்ளி, நாங்கள் இருந்த ஏரியாவில் கலாஸ்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் போட்டால் உங்கள் வீட்டுக்கார் இல்லாமல் எதுவுமே நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஸ்லிப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வேணும், என் குழந்தை பால் குடிக்கிற குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க, என்னை யாருமே சேர்க்க மாட்டாங்க, நான் எங்கே போகிறது, எங்கள் அண்ணி மட்டும் சப்போர்ட் எனக்கு, வேறு யார். எங்கள் அண்ணி என்ன சேர்த்தாங்கன்னா எங்கள் அண்ணி வாழும், எங்கள் அண்ணன் சேர்க்க மாட்டான். எங்கள் அண்ணியை இது மட்டும் தான் எனக்கு சப்போர்ட். தம்பி எல்லாம் நடிச்சு துரத்துறது, அம்மா அப்பா எல்லாம் நடிச்சு துரத்துறது, இது ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு கடைசி அப்பத்துலேருந்து சப்போர்ட்டாக இருக்குது. இது ஒரு ஆள் இல்லைன்னா என்னால் நினச்சி செகண்ட் இந்த இடத்துல நான் உட்காந்துருக்க மாட்டேன். இது மட்டும் தான் தெரியாமல் என்ன 1000-500ன்னு கொடுக்கும். இது வரவும் பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து நீ அவக்கூட பேசக்கூடாது, பேசுனா நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டேன். ஏன் அப்படி? லவ் பண்ணி கல்யாணம் மேடம் பேசலாமா? இவங்க லவ் பண்ணாங்கல்ல, அப்போவே அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க அம்மா நல்லா இருந்தாங்க அப்போ வியாபாரம் பண்ணிட்டு. அப்போத்துக்கு எனக்கு தெரியல, இவங்க அப்புறமா தான் சொன்னாங்க. அப்போ வேணாம் அவங்க சரியில்லை, நான் இந்த ஏரியாவில் தான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அத்தை. அப்போ இந்த பொண்ணு கேட்கல. காலேஜுக்கு தூரம், கொஞ்சம் தூரமாக போகிறாங்க காலேஜுக்கு. அப்போ கூப்பிட்டுட்டு போகிறது வர்றது லவ் பண்ணிவிட்டு இவங்க அண்ணா அவங்க எல்லாம் கொஞ்சம் கௌரவமாக வாழ்னாங்க. இந்த பொண்ணு இவங்க எனக்கு வேண்டாம், நீ அண்ணா இல்லை போடான்னு சொல்லி இவங்க அண்ணன், இவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கல்ல, அந்த அண்ணாவுடைய பசங்க கையில் அடித்து துரத்துட்டாங்க இவங்க அண்ணாவை. அப்போ இவங்க கை விட்டுட்டாங்க, எங்களுக்கு வேணாம், நான் அப்பத்துலேருந்தே சொன்னேன் இல்லை வேணான்னு சொல்லிவிட்டு நீ இதே செஞ்சுட்டே நீ போயிடு, எங்களுக்கு வேணான்னு சொல்லி அன்னைக்கு விட்டுட்டாங்க இவங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா? இல்லை மேடம், நான் ஹவுஸ் ஒய்ஃபு. நான் வந்து போலீஸ் ஜாபில் ட்ரை பண்ணேன், ஆனால் கிடைக்கல, நான் அப்படி ஆகிட்டேன். ஆனால் இந்த மாதிரி பொண்ணுங்க யாரன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்க ப்ராப்ளம் என்ன கரெக்டாக இருக்கா, அது கொஞ்சம் சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ட்ரி ஆனேன். உங்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு எப்படி வந்து அன்னிட்டால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்கல்ல எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு. அப்போ இங்கே வந்தாங்கல்ல இங்கே வந்தாங்க இவங்க. இந்த பொண்ணு ஃபோனுக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இவ்வளோனா இந்த பொண்ணு அந்த ஃபோனுக்கு பண்ணவே இல்லை, இன்னி வரைக்கும் நான் பண்ணதே இல்லை மேடம். இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க, எங்கள் வீட்டுக்காரங்க வந்திருக்குறாங்க, ஃபோன் கொடு. ஆனால் இந்த அண்ணா இந்த ஊரில் தான் இருந்தாங்க, பெங்களூருக்கு வரல. அப்போ கரெக்டா பெங்களூருக்கு வரல, இங்கே இருந்தாங்க. அப்புறமா நான் ஃபோன் வாங்கினேன். யாரம்மா பேக் நிம்ಗೆ கன்னடா, யார் வேணும் உங்களுக்கு, யார் ஃபோன் பண்ணுறீங்க, யார் பேசுறது நாங்கள் யாரன்னா பேசிட்டு உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க, எங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிறாங்க. யார் உங்கள் ஹஸ்பண்டு? சஜ்ஜன் ராவ் தெரியாமா, அன்றைக்கே சண்டை ஆயிடுச்சுல, நாங்கள் விட்டுட்டா, எங்களுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. இல்லை அங்கே இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறாங்க, கொடுங்க. ஆனால் உண்மை அப்போ அங்கே வரல அவங்க. அப்போதான் இவங்க பேசிட்டு இருந்தாங்க மேடம். நான் கேட்டேன், இவங்க அழுந்துட்டு இருக்காங்க, இவங்க ஏதோ சும்மா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அம்மா ஐசியூ வார்டில் இருந்தாங்க. அங்கே வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், என்ன உங்களோட ப்ராப்ளம் என்ன, எதுக்கு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கெட்ட வார்த்தையில எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க.
அதனால நான் கேட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு, அது சால்வ் பண்ண முடியும்னா நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ஏன்னா நீ தமிழ்நாட்டில் வாழ முடியல அவங்க சொல்கிறாங்க மேடம். அதனால அது ஒரு வார்த்தைக்கானதான் நான் இங்கே வரைக்கும் வந்தேன். வீட்டில் இருக்கும்போது உங்கள் வீட்டுக்கார் இல்லைன்னு சொல்லிட்டு வந்து கதவு தட்டுறாங்களாம் நைட்டு. உங்கள் குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன். யாரு? தெரியாத அந்த ஊர்ல ஊர்ல கூப்பிடுறாங்களா யாரோ? சுத்த இருக்க ஜென்ஸு. நான் வந்து உங்க குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறேன், உங்க வீட்டுக்கார் வேற அவங்கள கூப்பிட்டு போயிட்டாங்களாம்மா. மாமியார் வீட்டுல தானே இருக்கு. இந்த பொண்ணு மாமியார் வீட்லயே, மாமியார் அத்தை அவங்க வந்து சென்னைக்கு வந்துட்டாங்க ஒர்க் பண்றதுக்கு. இந்த பொண்ணு இவங்க குழந்தை 2 பேர் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. நைட்டு வந்து கதவு தட்டுறாங்களாம்மா. தட்டிட்டு உங்கள் குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், நான் வந்து 2 மணிக்கு வந்து கதவு தட்டுறேன், 12 மணிக்கு வந்து கதவு தட்டுறேன், அப்போ வந்து நீ மேடம் வா அங்கே வா அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதனால நாங்க சொல்ல முடியாது இதெல்லாம். அதனால நாங்கள் சொன்னோம், சரி நீ அங்கே சேஃப்டி இல்லைன்னா நீ கொஞ்ச நாள் உங்கள் அண்ணி வீட்டில் வந்து பெங்களூரில் இருமா, நாங்கள் ஃபேஸ் பண்ண முடியும்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க இருக்காங்க. எந்த போலீஸ் எதுக்கு அப்படி பேசுகிறாங்க, நீ சொல்லிட்டு அவங்க எதுக்கு சொல்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃபுக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் கிடையாது. நீ போகிறது லேட் ஆகிட்டா லைஃபே லேட் ஆயிரும் இல்லையா, எதுக்கு மேரேஜ் பண்ணாங்க அவங்க சொல்லிட்டு நாங்கள் போலீஸ் நம்பர் எடுத்து அவங்கள கேட்டோம். எதுக்கு சார் இப்படி இங்கே பண்ணீங்க, உங்களோட பேர் தான் சொல்லிட்டு இருக்கா, இந்த பிரியான்னு சொல்கிற பொண்ணு உங்கள் பேர் தான் சொல்லிட்டு இருக்கா, நம்மளுக்கு அவங்க தெரியும், அவங்க தான் நம்மளுக்கு மேரேஜ் பண்ணாங்க. நான் சொன்னேன், போலீஸ் வந்து அப்படியெல்லாம் மேரேஜ் பண்ண மாட்டாங்கம்மா, நீ பொய் சொல்லிட்டு இருக்கல. இல்லை அவங்க தான் பண்ணாங்க, நம்பர் கொடுக்குறேன் வாங்கிக்கோ, கேளு, அவங்கள கேளுங்க நீங்கள் வேணும்னா சொன்னாங்க. சரி அவங்க நம்பர் வாங்கிட்டோம். நம்பர் வாங்கிட்டு இந்த சஜ்ஜன்ரா வந்திருந்தல, நான் சொன்னேன் அவங்கள மெதுவாக இங்கே பெங்களூர் கூப்பிடு வை, அவங்கக்கிட்ட நான் டைரெக்டாக உக்காந்து பேசுகிறேன் சொன்னோம். அப்புறம் அவங்களுக்கு சொன்ன உடனே அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் நான் கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒய்ஃபுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டோம், அவங்க வரல, அதனால அவங்க பண்ணிட்டாங்க. சார் அவங்க டைவர்ஸே இல்லாமல் எப்படி சார் பண்ண முடியும், உங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா பண்ணுறதுக்குன்னு நான் கேட்டேன். அதனால நீ அதெல்லாம் பேசாதம்மா சொன்னேன், நீ யாரை பேசுறதுக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் சரி இவங்கக்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் கட் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்காரை கூப்பிட்டு வச்சேன். இவங்க வீட்டுக்காரை கூப்பிட்டு வச்சுட்டு இந்த பொண்ணு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் சொன்னேன், பாருப்பா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்க, நீ வான்னு சொல்லுன்னு சொன்னேன். இமீடியட்டாக அந்த பொண்ணு வந்துட்டா, குழந்தை எடுத்து வந்துட்டா. எங்கள் வீட்டுக்கு தான் வந்தாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுட்டு குழந்தைக்கு பாலெல்லாம் கொடுத்துட்டு நான் சொன்னேன், நீ தெரிஞ்சு பண்ணிக்கிட்டியா தெரிஞ்சாமல் பண்ணிக்கிட்டியாம்மான்னு கேட்டோம். டைரெக்டாக கேட்கணும், இவங்க சொல்கிறது அவங்க சொல்கிறது வேணான்னு சொல்லிட்டு டைரெக்டாக கேட்கலாம், இது இங்கேயே முடிக்கிற வேலை இருந்தால் முடிச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் மேடம். கேட்டதுக்கு இல்லாக்கா குழந்தை இருக்கும் தெரியும், பொண்டாட்டி இருக்கும் தெரியும், ஆனால் பொண்டாட்டி என்கிட்ட வாழல போயிட்டான்னு சொன்னாங்க இவங்க. அதனால குழந்தை வேணா நீயே வச்சுக்கோ சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து காட்டினாங்க. ஐயோ பாப்பா அனுஸ்தோ அதுக்கே ஐயோ பாவம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால பண்ணேன். அப்புறம் பொண்டாட்டி இருக்கான்னு தெரியல, எதுக்கம்மா நீ பண்ண? அப்புறம் ஸ்டேஷனுக்கு போகும்போது இவங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணாமல் ஒரே நாளில் மேரேஜ் பண்ணிக்கிற அவ்வளோ இது அர்ஜென்ட் எதுக்கு நாங்கள் கேட்டோம். அதனால இல்லைக்கா நான் தப்பு பண்ணிட்டேன், அது பண்ணாத நான் தப்பு தான், அந்த தப்பு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு, நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அதனால தான் தெரிஞ்சு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படி இருக்குது, நம்ம சமாஜத்தில் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. நீயும் பொண்ணு தான், அந்த பொண்ணு தான், ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தால் உனக்கு ஏதோ இது பண்ணியிருக்கலாம், ஒரு குழந்தை வேற பற்றிட்ட, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டேன்னா இப்படி அடிச்சிட்டா. அவளுக்கு வீட்டுக்கார் வேணும், உனக்கு வீட்டுக்கார் வேணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து நீ பண்ண தப்பு, வேற அவங்க ஹஸ்பண்டை நீ லவ் பண்ணி மேரேஜ் பண்ணது தப்பு. இப்போ நீ சொல்ல ஒன்றும் நியாயம் என்னது? எப்படி கல்யாணம் பண்ண அவரை? மேடம் நான் லவ் பண்ணேன். ஆனா எங்க அம்மா வந்துட்டு காய் கடை போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு காலங்காத்தால மார்க்கெட் போவாங்க, நான் கொஞ்சம் கடைக்கிட்ட கிளீன் பண்ணிட்டு தற்பால் போட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். படிச்சிருக்கியா? 10th படிச்சிருக்கேன். நான் டைலரிங் கிளாஸ் போயிருந்தேன். இவங்ககிட்ட என்ன பேசும்போது நான் டைலரிங் கிளாஸ் போயிருந்தேன். இவங்க வந்துட்டு என்ன வந்துட்டு ரொம்ப நாளா இவங்க என்ன லவ் பண்ற அப்படி ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணுவாங்க. அம்மா வந்துட்டு ஐட்டம் எடுத்துன்னு வருவாங்க இல்லைங்களா, அப்போ ஃபோன் நம்பரு என் பொண்ணுக்கு கொஞ்சம் வீட்டுக்கிட்ட இருந்து வர வைப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் ஃபோன்ல எனக்கு கான்டாக்ட் பண்ணாங்க. அது எப்படி அவருக்கு ஆட்டோ இல்லையா? ஆட்டோ டிரைவர். ஆட்டோல அம்மா வந்துட்டு என் நம்பர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு, என் பொண்ணை வீட்டுல இருந்து வர சொல்லிப்பா கடைக்கிட்ட பெருகிட்டு. சரி பழக்கம் ஆயிடுச்சு. பழக்கம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனது அவர் சொல்லவே இல்லை. சரி ஒரு நிமிஷம், கல்யாணம் ஆனது உனக்கு தெரியலன்னா கூட
அப்படி இருந்தா கூட அவங்க தான் மனைவி, நீ மனைவி கிடையாது. 2வது கல்யாணம் செல்லவே செல்லாது. இப்போ சொல்லு. அதுக்கு நாங்க போயிட்டோம். சரி இது ஓடி போயிட்டு வரும்போது அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு 15 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் எடுக்குது, ஒய்ஃப் இருக்காங்கோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி நான் என்ன பண்ணேன், எங்க வீட்டுக்காரர் நான் சொன்னேன், நான் வந்துட்டு எங்க வீட்டு பக்கம் நான் போயிடுறேன், எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, நான் உன் காலில் நான் விழுறேன், என்னை விட்டு நீ போயிடாத, என்னை 7 வருஷம் ஜெயிலில் போட்டுடுவாங்கன்னு சொன்னேன். உன்னை 7 வருஷம் ஜெயிலில் போட்டு எனக்கு என்ன ஆகுது, என் வாழ்க்கையை பால போயிடுது. இல்லை என்னை விட்டு போயிடாது, 7 வருஷம் ஜெயிலில் நல்லதுனால நான் போலீஸ்கார்ட்ட நான் அங்கேயே ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தேன், எனக்கு கல்யாணம் வந்து தெரியாது சார் அந்த நான் சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு கால் பண்ணாங்க, வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு 3 லட்ச ரூபாய் கொடுங்க, என் புருஷன் வேணாம். வேணா நீங்க போன் பண்ணி கேளுங்க. அப்படி என்ன புருஷங்கிறது என்ன பொருளா? அவங்க 3 லட்ச ரூபாய் கேட்டாலும் 5 லட்ச ரூபாய் கொடுத்தாலும் அவங்க புருஷன். அது நீ கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது, நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அது செல்லாது அப்படின்னு சொன்னாங்க மேடம். அது உனக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் 3 லட்ச ரூபாய் கேட்டாலும் 10 லட்ச ரூபாய் கேட்டாலும் காசு கேட்கலனாலும் உனக்கு புருஷன் கிடையாது, அவளுக்கு தான் புருஷன். அத முதல்ல புரிஞ்சு. அதுதான் நான் கால்ல மெதுவா விழுந்து இருக்க 3 லட்சம் கூட நீ என் வாழ்க்கைக்கு ஒரு நிமிஷம், நீ முதல்ல அழுவுறத நிறுத்து. அழக்கூடாது. என்ன இப்ப வாழ்க்கை? அடுத்தது சொல்லு. அதுக்கு சரின்னு சொல்லிட்டு அவங்க போலீஸ்காரர் சொன்னாங்க, நீங்க போங்க எங்கன்னா உங்க வாழ்க்கை நடத்திக்கோங்க. யாரோ ஒருத்தன் உன்னை ஏமாத்தி 5 நாள் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கான், அப்ப அவங்க கூட போய் வாழ்ந்துருவியா நீ? இவங்க அப்பா எங்க வீட்டுக்காரோட அப்பா அம்மா எல்லாம் வர வச்சாங்க. யார் உங்க வீட்டுக்காரரு? யார் உன் வீட்டுக்காரரு? நான் இந்த வார்த்தை ஒரு நிமிஷமா, யார் உன் வீட்டுக்காரரு? ஒருத்தன் ஏமாத்திருக்கான், போய் சொல்லி பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு வந்திருக்கான்னு நீ என்ன செய்யணும்? செருப்ப கட்டி அடிக்கணும். மேடம் நான் அறிவு இருக்கா உனக்கு? நான் எல்லாம் பேசினேன் மேடம். என்ன எல்லாம் பேசுன? அப்புறமா அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க மேடம், அவங்க கிட்ட பேசினாங்க போலீஸ்கார எல்லாம், இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டின்னு போறீங்களா, கூட்டின்னு போறேன்னு சொல்லி சைன் போட்டுட்டு ஏன்னா ஆடா மாடா? ஓ அவங்க வீட்டுல போய் மாட்டு கொட்டையில கட்டி போடுறதுக்கு மாடா நீ? பொண்டாட்டி புள்ளைய விட்டு ஒருத்தன் ஏமாத்திருக்கான், அவங்க கூட குடும்பம் பண்ண போயிருக்க நீ. இப்படி இருக்கிறது வரைக்கும் ஏமாத்திட்டு தான் இருப்பாங்க. நடுவுல உட்காருங்க, அங்க இரு. நல்லா முருகன் மாதிரி 2 சைடு 2 தம்பதி சமேதம் நாங்க பாக்கட்டும் அழகா. அப்புறம் என்ன நினைப்பு மனசுல? இன்னும் 2 பொண்டாட்டி கட்டுறீங்களா? பாக்கலாமா? பொண்ணு பாக்கலாமா? அப்புறம் இன்னும் எவ்வளவு நாள்ல? உன் பேர் என்னமா? பிரியா. பிரியா, எவ்வளவு நாள்ல போர் அடிக்கும்? அடுத்த பொண்டாட்டி தேடணும்ல, ஏதாவது ஹெல்ப் தேவையா? ஒரு மேட்ரிமோனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமா? அப்புறம் ஒழுங்கு மரியாதை குடும்பம் பண்ணு சொல்லிருக்கணும். நீ அழுதுட்டு கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்க. அவளுக்கு பயப்படுறேன் மேடம். இவ யாரு? பிரியாக்கு குழந்தை அவர் கையில கூட வளர்க்க சொல்லு, உன் வேலையை பார்த்துன்னு போ. மேடம் எனக்கு யாருமே இல்ல மேடம். என்ன யாருமே இல்ல? உங்க அம்மா இருக்காங்கல்ல? அம்மா எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு அப்ப யாருமே நீ இல்ல. போய் வேலை செஞ்சு சாப்பிடு. எனக்கு யாரும் இல்ல. யாரும் இல்ல இல்ல? நம்பித்தான் நான் வந்தேன் மேடம். எதுக்கு நம்பி வர? அவள நம்பி வந்தா, முதல்ல நம்பி வந்தவளை பார்க்க சொல்லு. உனக்கு என்ன நம்பி வந்தாலும் என்ன கடவுளா அவரு நம்பி வரதுக்கு? உழைச்சு சாப்பிடு போ, நிம்மதியா கஞ்சி குடிக்கலாம். தூக்கி வெளியே போடுமா, தனியா கிடக்கட்டும். என் குழந்தைக்கு அப்பா பேர் தெரியுது, அப்பா யாருன்னு தெரியல மேடம். அப்பா பேர் கேட்டா சஜ்ஜன் ராவ்னு சொல்றான், இவர் அப்பாவான்னா தெரியலன்றான். 5 வயசு ஆயிடுச்சு. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி பண்ணீங்க மேடம்? அது என்ன பண்ண தெரியல மேடம், ஆனால் நான் தப்பிட்டேன். அப்ப எதுக்குங்க இவ்வளவு லவ் பண்ணீங்க? உங்களை நம்பி தானே வந்தா, ஆமாம் மேடம். குடும்பத்தை பகைச்சிட்டு தானே வந்தா. நிம்மதியா விட்டுருக்கலாம்ல, அந்த வாழ்க்கையை ஏன் கெடுத்தீங்க? இப்ப திரும்ப கொடுக்க முடியுமா? இல்லை மேடம். ஒரு பொண்ணை ஏமாத்தினவன் எப்படிமா உனக்கு வாழ்க்கை கொடுப்பான்? அவனை நம்பி வந்தேன்னு சொல்ற, எப்படி அவனுக்கு வாழ்க்கை கொடுப்பான்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த போது 15 நாள் கழிச்சு உனக்கு தெரியுமா இந்த ஆளுக்கு ஒரு மனைவி இருக்கான்னு? அன்னைக்கு ஏன் நீ விட்டுட்டு போல? அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன் மேடம். அன்னைக்கு நீ ஏன் விட்டுட்டு போல? போயிருக்கணும்ல. இப்ப எந்திரிச்சு போ, போ போய் வேலை செஞ்சு போழை போ. என்ன முடிவு மேடம்? நான் முடிவு பண்ணா எனக்கு எல்லாம் இதாக வந்து. நான் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க மேடம், உங்க அந்த பொண்ணை மனைவி. செட்டில் பண்ணி அனுப்புங்க, இந்த பொண்ணோட வாழுங்க. இதுதான் உங்களுக்கு மனைவி. அதுதான் ரூல்ஸ். கண்டிப்பா வேணும். யாரும் இல்லல்ல? கேளுங்க மேடம், எனக்கு யாருமே சாப்பாடு போடுறதுக்கு எனக்கு பரவாயில்ல, யாரும் இல்ல. சாப்பாடு நீ 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 உழைச்சு சாப்பிடு. என் வாழ்க்கையே பாலா போயிடுச்சு இல்ல மேடம். நான் இவங்களை நம்பி போனேன். யார நம்ப சொன்னா? இவங்களை எதுக்கு நம்பின? அன்னைக்கே சொன்னேன் இல்ல பிரியா, நானு இந்த ரூல்ஸ் தான் நான் சொன்னேன் இல்ல, உனக்கு புரியலையா? நான் அது உனக்கு வாழ்க்கை வேணும்னா நல்லபடியா
நீ வந்து உன் குழந்தைக்கு பண்ணறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்காரு. நீ வந்து வேலைக்கு போய் குழந்தைய பார்த்துக்கோ. எத்தனையோ பேர் இல்ல, தனியா பெண்கள் எவ்வளவோ குழந்தைகளை வளர்க்கல. உங்க அப்பா இருக்காரா அவனுக்கு? எங்க அப்பா குடிக்கார மேடம். இல்ல அவர் எப்போல இருந்து அம்மா வளர்க்குறாங்க உன்ன? இருக்கிறாங்க ஆனா எத்தனை குடிக்கிறாங்க. வயசுல இருந்து தனியா வளர்க்குறாங்க? என் அண்ணா இருக்காங்க, அண்ணா கூட சேர்ந்து வளர்க்குறாங்க. அண்ணா ஆட்டோ ஓட்டுறாங்க. அண்ணா அப்பா இல்லாம உங்க அம்மா உங்க 2 பேரையும் வளர்க்கல? அந்த மாதிரி நீ உன் பிள்ளைய அப்பா வளர்க்க. உயிரோட இருக்காங்க மேடம். உன் பிள்ளைய வளர்த்துக்கோ. இல்ல யாருமே இல்லாம தனியா பொம்பளைங்க எத்தனையோ பேர் வளர்க்குறாங்கம்மா. நீ பண்ணின தப்புக்கான தண்டனை. மேடம் நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல மேடம். உனக்கு நான் 15 நாளைக்கு அப்புறம் தெரியுமா அவர் கல்யாணம் ஆனவர்னு? அங்க போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும்ல. அங்க என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் நீ எதுக்கு அவரோட போய் வாழ்ந்த? யாரு சொன்னா என்ன? உனக்கு தன்மானம் இல்ல, உனக்கு புத்தி இல்ல? அவங்க என்ன சொன்னாங்க, 15 நாள் கழிச்சு வந்துட்டேன், உன்னை யாரும் எங்க வீட்டுல நான் உங்களுக்கு சேர்க்க மாட்டேன். யாரு? எல்லாம் அவங்க போலீஸ்காரல சொன்னாங்க. அப்ப ஹாஸ்டல்ல போய் இருக்க வேண்டியதானே? சேர்க்க மாட்டேன் எங்க வீட்டுல போன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் எங்க போக முடியல மேடம். நான் எங்க மேடம் ஹாஸ்டலுக்கு போ. ஓடி போ தெரியறது இல்ல? ஊரு பேரு தெரியாதவங்களோட ஓடி போ தெரியறது இல்ல? கடலூர்ல போய் 15 நாள் இருக்க தெரியறது இல்ல? அதுக்கு தைரியம் வருது இல்ல? காதல் உட்காருங்க ஜம்முன்னு. 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டு என்ன பண்ண தெரியுமா? உங்களை எல்லாம் என்ன பண்ண போற? எனக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கார் வேணும் மேடம். உன்னோட வீட்டுக்காரர் தாமா அது. கூட்டிட்டு போ வீட்டுக்கு. எந்திரிச்சு அந்த பொண்ணோட வெளியே போங்க. அப்புறம் திரும்பி பார்க்க கூடாது. அந்த பொண்ணை நாங்க பாத்துக்கிறோம். மேடம் எனக்கு யாருமே இல்ல மேடம். நான் என்ன மேடம், நான் இவரை நம்பிதான் போனேன். அப்போ எங்க வீட்டுல இவர் என்ன கடவுளா? இவர் கடவுளா? இப்பவே என்ன யாரும் இவர் கடவுளா கேக்குறேன். மேடம். எனக்கு வீடு இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் எங்க போய் மேடம் இருக்கட்டும்? ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம். உனக்கு வேலை வாங்கி தரோம். எனக்கு அப்ப எனக்கு வாழ்க்கை மேடம். வாழ்க்கை இல்ல. என் பிள்ளைக்கு அப்பா இல்ல உங்க மேடம். பிள்ளைக்கு எனக்கு அப்பா புருஷன் இல்ல இருக்காங்க. மேடம். உங்களுக்கு உனக்கு புருஷன் இல்ல. அவர் உனக்கு புருஷன் கிடையாது. இல்ல மேடம். அப்ப என்ன போலீஸ்காரன் சொன்னாங்க, நீ வேண்டாம், நீ அவங்க கூட தான் போகணும். அப்படின்னு சொன்னாங்க மேடம். நான் எந்த சட்டமும் எந்த போலீஸ் ஸ்டேஷனும் அங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் நம்பர் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். தம்பி அவளை கூட்டிட்டு போங்க. கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போமா. கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. போங்க போங்க. திரும்பி பார்க்க கூடாதுன்னுமா மேடம். அப்ப என் வாழ்க்கைக்கு என்ன மேடம் வழி? இது பாருங்கம்மா, எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இந்த பொண்ணு கேஸ் போடணும். ஓகேயா? அப்படி அந்த பையன் வந்து தப்பிக்க கூடாது. ஆமா. அந்த பையன் மேல கேஸ் போடணும். அவளுக்கு வந்து நஷ்டம் எடுக்கணும். ஓகே மேடம். அந்த எனக்கு குழந்தைக்கு first நல்லா வேண்டாம் மேடம். அவரோட வாழ முடியாது. சாரி. எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். அது புருஷனே கிடையாது. நான் எங்கெங்கயோ போய் சுத்திட்டு அது வந்தேன் புருஷன் மேடம். 1.5 கிடையாது. வருஷத்துல எங்கெங்கயோ ஆல்ரெடி திருமணமானவங்களை கல்யாணம் பண்ணா அது ஏமாந்தாலும் சரி, ஏமாற்றப்பட்டாலும் சரி, இதுதான் வேற வழி இல்ல. மேடம். நம்ம நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு கை கொடுக்க முடியும். மேடம் என் complaint குழந்தை இருக்கு மேடம். அந்த என் குழந்தை அந்த சட்டப்படி அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த அம்மாவை ஹாஸ்டல்ல சேர்க்கலாம். மேடம், இந்த அம்மாக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். வேண்டாங்க மேடம். எனக்கு எதுவுமே வேண்டாம் புருஷன். மேடம். எனக்கு பணம் வேற வேணும்னாக்கா ஒருத்தர் நான் புருஷன் எங்கேயோ மட்டும் போயிருப்பேன்ல மேடம். எனக்கு என் புருஷன் வேணும் தானே மேடம். உனக்கு புருஷனே கிடையாது, இன்னொருத்தரோட புருஷமா? மேடம் நான் அதுக்கு தான் மேடம் எல்லா ஊரெல்லாம் நான் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்கி இவங்க கூட தான் மேடம் நான் இருக்கிறேன். அது எப்படி நீங்க இருப்பீங்க? அது அவர் இன்னொருத்தரோட புருஷன். மேடம் அவங்க 1.5 வருஷம் தேடியே வரல மேடம். என்ன போலீஸ்காரன் ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். 1.5 வருஷம் வரவே இல்லை மேடம். இப்ப வராங்க. இப்ப என்ன செய்யறது? மேடம் எனக்கு என் புருஷன் வேணும் மேடம். அது என் உங்க புருஷன் குழந்தைக்கு அப்பா கிடையாது. வேணும் மேடம். அது உங்க புருஷனே கிடையாது. மேடம் அவரை கேட்டு பாருங்க மேடம். அவர் சொல்லிதான் மேடம் நான் போனேன் அவரு கூட. அவர் உனக்கு நீ வேணா நான் இப்ப உட்காந்து கதறல. அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. எப்படி போனாரு? நீங்க சொன்னனால தான் மேடம் போனார்ல? மேடம். அப்போ உன் மேல எவ்வளவு மதிப்பு இருக்கு? என்னன்னா இஷ்டம் மேடம். அவங்க அப்ப எப்படி எந்திரிச்சு போனாரு? நீங்க சொன்னனாலே எந்திரிச்சு போனார்ல? போனார்ல. அப்ப போறதுன்னா அவருக்கு வைஃப் மேல பாசம் இருக்கு. மேடம் ப்ளீஸ் மேடம். எனக்கு வேற இல்ல மேடம். என்ன இல்ல? எனக்கு மரியாதை கூட இல்ல மேடம். எல்லா அப்ப அவளுக்கு என்ன மரியாதை? ஊர் உலகத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டேன் மேடம். இவன் தான் 6 வருஷமா ஒரு பொண்டாட்டி இருக்கல, அவளுக்கு என்ன மரியாதை? நீ இன்னொருத்தனோட புருஷனை கூட்டிட்டு போய் என்னோட புருஷனை காமிப்ப, நாங்கெல்லாம் பாத்துட்டு சும்மா இருக்கணும். மேடம் நான் ஒண்ணுமே பாவம் பண்ணல. நான் பாவம் பண்ண எனக்கு சொல்லுங்க மேடம். நான் நீ பாவம் ஏமாந்து போனியா? ஏமாந்து போனியா? நான் என்ன மேடம் நீ ஏமாந்து போனியா? ஏமாந்து தான் மேடம் போயிருக்கேன். அதுதான் பாவம். அதுதான் பாவம். ஏமாந்து போறதும் பாவம் தான். ஒரு கல்யாணம்னா இட்ஸ் நாட் a ஜோக். ஒருத்தனுக்கு தாலி கட்டிக்கிறோம், புருஷன் மனைவி கணவன் மனைவியா வாழ போறோம்னா அவரோட ஜாதகமே தெரிஞ்சிருக்கணும்.
மேடம் அவங்க 2 பக்கம் வாழ்க்கை நடத்துறேன்னு எல்லா இடத்துல ஒத்துன்னு வந்தனால தான் மேடம் இவ்வளவு நாள் நான் வாழ்க்கை ரெண்டு நடத்துறேன் பட்டல மேடம். வாழ்த்த முடியாது. சாரி. அதனால தான் மேடம் இவ்வளவு நாள் நான் வாழ்க்கை சரி, நடத்துறேன் ஒரு மேடம். நிமிஷம். அப்படியே அன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டாலும் இன்னைக்கு அவங்க முடியாது சொல்றாங்க. நான் உன் வாழ்க்கைய முடிவு பண்ண முடியாது. இந்த நாட்டுல ஒரு சட்டம் இருக்கா? மேடம் ப்ளீஸ் சட்டம் மேடம் இருக்கா? எங்க வீட்டுக்காரனே சேர்த்துருங்க மேடம். அவர் விட்டுட்டு என்னால இருக்க முடியாதுங்க மேடம். சத்தியமா சொல்றேன், நான் உயிரோட என்னால இருக்க முடியாது மேடம். அவருக்கு கொஞ்சம் தான் மேடம் நான் எல்லாமே விஷம் குடிச்சது எல்லாமே Hello? அவருக்கு தான் மேடம். ஹலோ, ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். அட்வொகேட் சரவணன் பேசுறாரு. சார், இங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. சரி மேடம். லவ் பண்ணி கல்யாணம் பண்றாரு. அப்புறம் சரி 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. சரி மேடம். அந்த பொண்ணு அதுக்குள்ள இங்க ஒரு குழந்தை இருக்கு, ஒரு 2 வயசு குழந்தை இருக்கு. சரி இந்த பிரியாங்கிறது பொண்ணு புதுசா லவ் பண்ணி கூட்டிட்டு போய் 15 நாள் அங்கங்க சுத்திட்டு திரும்பி வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிய வருது இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருக்குன்னு. சரி மேடம். அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு வரதுக்கு முன்னாடி போலீஸ் இவங்க 2 பேரையும் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லுறது. சரி மேடம். போலீஸ் அப்படி பண்ணவே மாட்டாங்க, நிச்சயமா பண்ணிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கு தெரிஞ்சா எப்படி போலீஸ் வந்து இன்னொரு கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்க சொல்ல முடியாது, சட்டப்படி தவறு. தவிர அது அப்படியே அப்படி சொல்றாங்க இவங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறா. முதல்ல கல்யாணம் பண்ண பொண்ணு வீட்டுல எல்லாரையும் பகைச்சிட்டு வந்திருக்கிறதுனால அவங்க வீட்லயும் சேர்த்துக்கிறது இல்ல. ரொம்ப அலைன்னு அலையறா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லயா போறா. அப்புறம் ஃபைனலி மகளிர்ல வந்து இவங்க கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒன்னா வாழுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. சரி மேடம். ஆனா 1 மணி நேரம் வந்து 2 பேருமே ஒண்ணா சேர்ந்து வளர்த்து அனுப்புறாங்க. ஆனா 1 மணி அனுப்ப முடியும். அதுதான் அனுப்புறாங்க. அப்படிதான் இவங்க சொல்றாங்க அனுப்பிச்சாங்கன்னு. 1 மணி நேரம் கூட அவங்களால இருக்க முடியல. மேடம் அப்படி இரு. இல்ல மேடம் அங்க இரு, 1 மணி நேரம் கூட ஒன்னா வாழ முடியல. இவங்க அவங்கள அடிக்கிறதோ அவங்க இவங்கள அடிக்கிறதோ பெரிய யாரும் பிரச்சனை அடிக்கல ஆகுறது. மேடம். சரி மேடம். இப்ப என்னன்னா ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, முதல் மனைவி வந்திருக்காங்க. அந்த செகண்ட் டைம் இவருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்திருக்கா. சரி மேடம். நான் அந்த ஹஸ்பண்ட கேட்குறேன், என்னப்பா கேட்குறேன், தவறு நடந்து போச்சுங்க, ஆனா நான் என்னோட முதல் மனைவியோட வாழறதுக்கு தயாரா இருக்கேன்னா முதல் மனைவியை கூட்டிட்டு அவர் வெளியே போயிட்டாரு. ஓகே மேடம். இப்போ செகண்ட் டைம் ரிலேஷன்ஷிப் ஆன பொண்ணுக்கு கையில ஒரு குழந்தை இருக்கு. ஓகே மேடம். ஸோ அவங்கள்ட்ட என்ன சொன்னோம்னா, சட்டப்படி நம்ம அட்வொகேட்ட பேசிட்டு உன் குழந்தைக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம், அதுக்கு நம்ம கேஸ் போடலாம். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு ஹாஸ்டல்ல ஒன்று சேர்த்து விடுறோம், உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறோம், இதுதான் பண்ண முடியும் சொன்னா. இல்ல எனக்கு என் புருஷன் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறான். மேடம் முதல் மனைவி வந்து ஹஸ்பண்ட் மேலையும் இந்த 2வது மனைவி மேலையும் புகார் கொடுத்தாங்கன்னா இருவருமே இந்திய தண்டனை சட்டப்படி இருதார மனத்தின் அடிப்படையில தண்டிக்கப்படுவாங்க. சரி சரியா? ஆனா 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தை வந்து சட்டபூர்வமான குழந்தை தான், அதுல மறுக்க முடியாது. 2வது திருமணம் சட்டப்படி செல்லாது மேடம். அப்ப இவங்க மனைவி கிடையாது, மனைவி கிடையாது. இதனால இன்னும் வந்து முதல் மனைவி வந்து கணவர் மேலையும் 2வது மனைவி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா குற்றவாளியாக தண்டிக்க விடுவாங்க. எத்தனை வருஷம் சார்? மேடம் இது வந்து 7 years இம்ப்ரிசன்மென்ட் தான் மேடம். 7 வருஷம். ஆமா. நான் 7 வருஷம் ஜெயிலுக்கு இந்திய சட்டத்தை மட்டும் எல்லா விஷயம் நான் இருக்க மாட்டேன் மேடம். இது அந்த பொண்ணுட்ட கொஞ்சம் பேசுங்கள, அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியறது இல்ல. அட்வொகேட் பேசு. நான் போக மாட்டேன் மேடம், என் புருஷன் விட்டு நான் ஜெயிலுக்கு கூட போறேன்றாங்க. ஜெயிலுக்கு நான் போறதுக்கு இருங்க மேடம். இப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டாங்க. அட்வொகேட் பேசுவாரு, பேசு. மேடம் ப்ளீஸ் அட்வொகேட்ட பேசு, தெரியாது பேசு. ஏமா உன்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களோட முதல் மனைவி இருக்காங்களா, லீகலா முதல் மனைவி, அவங்க வந்து ஒன்னு மேலையும் உனது கணவர் மேலையும் புகார் கொடுக்கலாம். புகார் கொடுத்தா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போலீஸ், காவல்துறை. மேடம் என்ன அரெஸ்ட் பண்ண போனாலும் பரவாயில்ல மேடம், ஆனா என் புருஷன் விட்டு நான் போக மாட்டேன். ஆனா புருஷன் முதல் மனைவி கூட போயிட்டாரு. மேடம் என் புருஷன் எனக்கு வேணும். போறதுங்கிறது நீங்க பண்ணுன மேரேஜே சட்டப்படி செல்லாது. மேடம் நீங்க என் அடுத்த புருஷன் மனைவி அடுத்தவனோட கணவனை நீங்க எப்படி உங்களோட கணவன் சொல்ல முடியும்? சாமி மேடம் நான் என் புருஷன் மாதிரி விட்டு போக மாட்டேன் மேடம். என்ன ஜெயில நீங்க போட்டாலும் வந்து சரி மேடம். அது மேடம் ஒருத்தருக்கு ஒரு கணவன் மனைவி தான், ஒருத்தர் தான் இருக்கணும். என்ன ஜெயில கூட போடுங்க மேடம், நான் ரெடியா சரி இருக்கேன். நீங்க ஜெயிலுக்கு போங்கம்மா. சரி, ಈ ತರನೇ ಹೇಳ್ತಾರೆ என் madam. புருஷன் எனக்கு வேணும் மேடம். என் புருஷன் வர மாட்டாரு, நீங்க மட்டும் ஜெயிலுக்கு போங்க. தேங்க் யூ வெரி மச் சார். மேடம் இந்திய குடிமகனா இருக்கவங்க எல்லாருமே சட்டம் தெரிஞ்சுக்கணும், சட்டத்தின் படி தான் நடக்கணும். நீங்க வந்து ஒரு கணவனுக்கு 2 ஆண் பெண் இருக்க முடியாது. என் புருஷன் என்னோட இல்லன்னா சரி, அப்ப இவங்கள போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் இல்லையா சார்?
தாராளமா முதல் மனைவி வச்சு ஒரு புகார் எழுதி கொடுத்தாங்கன்னா போறேங்க சட்டப்படி மேடம். இவங்க வந்து சரி சார். தண்டிக்க விடுவாங்க. சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. எப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட நீ புருஷன் இல்லாம? எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேரும்? எப்படியெல்லாம் ஏமாத்திருப்பாரு உன்னை? கொஞ்சம் சொல்ல அவள்கிட்ட. என்ன சொன்னாரு இப்போ புருஷன் வெளியே வந்து உங்ககிட்ட? உன் கூட தான் நான் இருப்பேன் ம். அப்படின்னு சொல்கிறாரு. நம்பிக்கை இருக்கா அவனுக்கு? நம்பிக்கை எனக்கு இருக்குது மேடம். என்றைக்குமே அவரை விட்டு எனக்கு நம்பிக்கை போகல. என்றைக்குமே என் புருஷன் எனக்கு தான்ன்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். எனக்கு பழைய மாதிரி என் பிள்ளைகிட்ட பாசமாக எனக்கு புருஷனா எனக்கு மட்டும்தான் அப்படி புருஷனா இருக்கேன்னு சொல்றாரா? இருக்கிறத சொல்கிறாரு. ம். சரி, உன் புருஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமா? இந்த பொண்ணு வந்து இப்போ நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தியானா அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா 2 பேரும் 7 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா உன் புருஷன் வந்து உன் கூட வாழறேன்னு சொல்லியாச்சுன்னா இந்த பொண்ணு கேஸ் கொடுக்கலாம். உங்கள் மேலே இல்லை, உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கேஸ் கொடுத்தா அந்த குழந்தை வந்து சட்டப்படி பிறக்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கு எல்லா விதத்துலேயும் உன் குழந்தைக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்கோ அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது. அது வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அந்த பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுக்குறோம் சொல்கிறோம், அவளை ஹாஸ்டலில் சேர்த்து விடுறோம் சொல்கிறோம், அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். அப்படி இல்லை அவளை அதில் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவள் உங்கள் ஹஸ்பண்ட் மேலே கேஸ் போடலாம். ஆனால் கோர்ட் என்ன முடிவு பண்ணோன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே? சரி. இப்போ உங்கள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு கேட்போம், ஃபைனலாக கேட்போம். சரி. கேட்டுட்டு முடிவு பண்ணிப்போம். சரி. அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி முடிவு பண்ணி. சரி. உனக்கு சம்மதம் தானே? எனக்கு சம்மதம். உனக்கு? சரி, வர சொல்லு. அப்புறம் இங்கே உட்காந்து கண்ணை காசிக்கிட்டு இருக்கக்கூடாது. மேம் என் புருஷன் மாத்திரம் எனக்கு வேணும் மேடம், வேற எதுவும் எனக்கு வேண்டாம் மேடம். அப்ப வேண்டாம், அவரை வர சொல்லாதீங்க, நீ கிளம்புமா. மேடம் நான் என்ன நான் ஒண்ணுமே தப்பு பண்ணல. 15 நாள் தெரியாதவனோட எதுக்கு கடலூருக்கு போன நீ? அவர் என்ன 1 வருஷமா லவ் பண்ணனால அவரை நம்பி நான் போனேன் மேடம். எதுக்கு நம்பின? அவரை அவனை பத்தி விசாரிச்சியா? காப்பாத்து வரேன்னு சொல்லிட்டு போனேன் மேடம். அப்ப அவனை நம்பி கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு என்ன பண்ணாரு? அது எனக்கு தெரியாது மேடம். தெரியாதுல்ல? அப்படி தெரியாத ஒரு விஷயத்த நீ ஏன் பண்ற? அவனை ஏன் நம்பி போன? அவனை பத்தி ஃபுல்லா தெரியாம ஏன் நம்பி போன? ஏன் நம்பி போன? அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. அந்த அளவுக்கு கூட அவனை தெரியல. எப்படி அவங்க கூட கடலூருக்கு போய் 15 நாள் தங்கின நீ? மேடம் அவர் நல்லா என்கிட்ட பேசுவாரு, நல்லா தான் அதுதான் ஏமாத்தல. அப்ப நீ ஏமாந்துருக்க. அப்புறமா அவங்க என்ன வீட்டுல யாரும் சேர்க்கல மேடம். அந்த டைமுக்கு நான் என்ன மேடம் பண்ணிட்டேன்? அதுக்கு தான் மேடம் நான் இவங்க கூட போனேன். என்னை யாரும் சேர்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த பக்கம் பார்த்தா எங்க வீட்டுக்கு வராதுன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா நீ நோக்கித்தெல்லாம அவன் ஜொத்தே கோகம்மா நின்னுச்சிட்டாமான்னு சொல்லிட்டு கை சொல்லிட்டாங்க மேடம். நான் போய் என்னங்க மேடம்? கையை தானே கழுவினாங்க. இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு போய் தானே? இல்ல கல்யாணம் பண்ணாங்க மேடம். இல்ல இப்ப சொல்லிட்டா கோயில்ல கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணாங்க மேடம். என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்கன்னு இப்ப சொல்லிட்டா. போலீஸ் ஸ்டேஷன்ல பொண்ணு நாங்க இப்ப சொல்றோம் கோயில்ல பொண்ணு. கோயில்ல போலீஸ்கார் ஒரு எஸ்ஐ வந்து எங்க 2 பேருக்கு மாலை மாத்தி கல்யாணம் பண்ணாங்க. இப்ப அந்த எஸ்ஐ உள்ள போனோம். அதுதான் நான் சொல்ல. அதுதான் பையனுக்கு எஸ்ஐ வந்து கல்யாணம் பண்ணாரு நீ சொன்னியானா உங்களோட சேர்த்து அந்த எஸ்ஐயும் உள்ள போனோம். அவரை மாட்டி விடாதே போயினால. மேடம் உண்மை மேடம், நான் போய் பேசுறேன். சரி, அவர் பண்ணியிருந்தாலும் அவரும் உள்ள போனா, அவரும் சேர்த்து கூட்டிட்டு போகல. என்ன யாரும் சேர்க்கல அந்த டைம். நான் அதனாலதான் இவரு கூட போனேன். யாரும் சேர்க்கல. ஒரு நிமிஷம், யார அன்னைக்கு சேர்க்கல, இன்னைக்கு சேர்க்கிறோம். இன்னைக்கு எங்க மேடம் என் சொந்த பந்தம் என் புருஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன தனியா ஹாஸ்டல்ல விட்டு. யாரடி உன் புருஷன்? கல்யாணம் 1 வருஷம் என் கூட இருந்தாங்க மேடம். யாரும் புருஷன்? 1 வருஷம் என் கூட இருந்து எனக்கு அது இன்னொருத்தரோட புருஷன். அது இன்னொருத்தரோட புருஷன். ஒரு குழந்தை அவருக்கு நான் பெற்று வச்சிருக்கேன். அந்த குழந்தை கூட இல்லீங்களா? இல்ல, கிடையாது கிடையாது ஆயிடுச்சுங்க. கிடையாது, சாரி. இவங்க 2 பக்கம் வாழ்க்கை நடத்துறேன்னு சொன்னதால நான் இவ்வளவு நாள் லைஃப். ஒரு நிமிஷம் சொன்னாங்கல்ல, இப்ப என்னமா சொல்ற? நீ வாழல அங்க. ஒரு நிமிஷம். 2 பேர் சேர்ந்தல வாழ முடியும். அம்மா ப்ளீஸ். இன்னொரு விஷயம் கேட்டுக்கோ. அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து பிரியா இரு. அன்னைக்கு சொன்னா 2 பேரோட வாழ்ந்துக்கலாம்னு அவ சொல்றா. ஆனா எப்ப வந்து முதல் மனைவி என்னால அவங்களோட வாழ முடியாது சொல்றாளோ அப்போ அது வந்து கேஸ் ஆகும். ஏன்னா சட்டப்படி ஒருவனுக்கு ஒருத்தி தான். புரியுதா? இப்ப என்னமா சொல்ற? என் வீட்டுக்காரர் என் கூட இருக்கணும். அப்படி இல்லை, அவர் 2 பேர் கூட சேர்ந்து வாழ்த்துனா 2 பேர் ஸ்டேஷனுக்கு நான் அனுப்புகிறேன் மேடம். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம், அவர் என்ன சொல்றாரு பாப்போம். வெயிட். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து
உங்க முதல் மனைவி என்ன சொல்றாங்கன்னா 2 பேரோட வாழ முடியாது சொல்றாங்க. அவங்க ஓகே சொன்னாதான் அப்படி வாழ முடியும். நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல அவங்க ஓகே சொல்லியிருந்தாலும் எப்போவாச்சும் அவங்க வந்து இல்லை என்னால் வாழ முடியாதுன்னு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க 2 பேரும் உள்ள போகணும். 7 இயர்ஸ் இப்போ தான் அட்வொகேட்ட பேசணும். அது ஒரு ஆப்ஷன். அந்த பொண்ணுகிட்ட பிறந்த குழந்தை லீகலாக அவங்க குழந்தை தான், ஆமாம் ஆனால் அவங்க மனைவி கிடையாது. சரியா? அப்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்றும் இல்லைன்னா இந்த பொண்ணு கேஸ் கொடுத்து நீங்கள் 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும். இல்லையா, அந்த பொண்ணோட போய் வாழணும். அந்த பொண்ணுக்கு ஹாஸ்டலும் அந்த பொண்ணுக்கு வேலையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். எது உங்களுக்கு வேணும்? மேடம் அந்த குழந்தை மேடம் அந்த குழந்தைக்கு நீங்கள் எல்லாம் ப்ரொவைட் பண்ணணும். சட்டப்படி அந்த நான் குழந்தை என்ன பண்ணேன் மேடம்? சட்டப்படி அவள் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. அவளுக்கு அந்த குழந்தைக்கு என்னென்ன லீகலாக நீங்கள் செய்யணுமோ அதை வந்து சட்டம் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும். உங்கள் அந்த குழந்தைக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை அந்த குழந்தைக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் 2 பேரும் தொடர்பில் இருக்கக்கூடாது. குழந்தைக்கு மட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு இல்லை. நீங்கள் ஃபினான்ஷியலாக என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அது பண்ணணும். மேடம் அது எனக்கு சந்திச்சீங்க. வேணாங்க மேடம், என் புருஷன் எனக்கு வேணும் மேடம். நான் என் புருஷன் சோறு போடுறேன்னு என்ன பண்ணணும்? என் புருஷனோட நான் இந்த யாருமா உன் புருஷன்? 1.5 வருஷம் என் கூட இருந்தார் மேடம். அவர் அப்போ தான் உன் புருஷன் கிடையாதுமா. மேடம், அவர் விட்டு நான் இருக்க மாட்டேன் மேடம். என்னால இருக்க சரி, நீ ஒரு முடியாது விஷயம் மேடம். மட்டும் எனக்கு ப்ரூவ் பண்ண, நான் அனுப்புறேன். அவளுக்கு முன்னாடி நீ கல்யாணம் பண்ணிட்டான்னு எனக்கு ப்ரூவ் பண்ண. நீ உன் புருஷனை கூட்டிட்டு போலாம். மேடம் அது எப்படி மேடம் என்னால ப்ரூவ் பண்ண முடியும்? ஏன் ஏன் ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீ மனைவியே கிடையாது. மேடம் இல்ல மேடம், என் புருஷனை விட்டு நான் போக மாட்டேன் மேடம். புருஷன் எனக்கு கிளம்பு வேணும் மேடம். ஐயோ நமக்கு உங்களுக்கு தான் நியாயம் தலைநோவு. சொல்லணும். உங்களுக்கு தான் நியாயம் சொல்லணும். அவளுக்கு சேர்த்து விடுறான்னு சொல்லியாச்சு. மேடம் என் புருஷன் எனக்கு வேணும் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், என் சொல்லு வாய் திறந்து பேசு. அவங்க செய்வாங்க, சட்டப்படி என்ன செய்யணுமோ செய்வாங்க. என் ஹாஸ்டலுக்கு போனா என் வாழ்க்கை இவ்வளவு இதோட போயிடுச்சு. நான் உன்னைதான் நம்பி வந்தேன். நான் யாரை இந்த நம்பி பாரு வந்தேன்? தம்பி, சொல்லு மேடம். காலம் பூரா கஷ்டப்படணும் 2 பொண்டாட்டி வச்சிருந்தேனா. இப்போ பேசு. எத்தனையோ புருஷன் பொண்டாட்டி வந்து கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகி இன்னொரு திருமணம் பண்ணி வாழறது இல்ல. சோறு போடுறாங்க. இதெல்லாம் இப்ப சும்மா அவன் உன்னை மாட்டி விடுறதுக்காக மேடம் பேசிட்டு நான் இருக்கா. மாட்டி விட மாட்டேன். நான் எந்த இப்ப விஷயத்துல நான் இப்போ உன் மேல இருக்கிறது அட்டாச்மெண்டால பண்ணிட்டு இருக்கா. மேடம் இல்ல இப்ப நீ மேடம். இவ சொல்றத தெளிவா கேட்டே, முடிவு பண்ணுங்க நீங்க. இப்ப நீ இவ சொல்றத கேட்டேன்னா நீ பண்ணது பேசாம தவறுதான். இருந்தியா இங்க? ஆனா என்னன்னா காலங்காலத்துக்கு இந்த இவரு கூட பிரச்சனை விடாது. வந்துடலாமா நான்? 2 பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழவே முடியாது. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் வாழ முடியாது. எங்க வரவே மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்க. குழந்தைக்கு செய்யணும். அப்புறம் நாங்க சப்போர்ட் கொடுக்கறோம் சொல்றோம். நீ அவளை தனியா விட்டுட்டு போனான்னு நினைக்கவே நினைக்காத. கொஞ்ச நாள் அதுல இருந்து அவ ரெக்கவர் ஆகி வந்துடுவா. அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை துணை கிடைக்கும். நிக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். நான் இல்லன்னா வந்திருக்க மாட்டேன். அவளை எந்த ஊர் மட்டும் கூட நான் பாக்குறியா? தேடி இவளை பத்தி வரேன் தானே. யோசிக்கிறியா? என்னை எப்பயுமே மேடம், என்ன யோசிச்சது இல்ல யோசிக்கணும்? இவளை மேடம். பத்தி நான் எங்க பாருங்க இத பாரு. குழந்தை சரி, ஒரு குழந்தை நிமிஷம். தானே. 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. இவ என்ன தப்பு பண்ணா? உன்னை நம்பினது தானே தப்பு. ரெண்டு பேரும் சென்ட்ரல் நான் இருக்கேன். இல்ல சென்டர்ல இல்ல, நீங்க 2 பேரும் சேர்ந்து தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா அவ என்ன தப்பு பண்ணா? யோசிச்சு பாருங்க. அவ என்ன தப்பு பண்ணா? என் குழந்தை என்ன பண்ணுச்சு? ஒரு நிமிஷம். அவ என்ன தப்பு பண்ணா? உன்னை நம்பி தானே வந்தா. மேடம் எல்லாரையும் பகைச்சிட்டு வந்தால. இப்ப எவ்வளவு பெரிய துரோகம். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்ல. மேடம் இதுக்கு நான் அதான் மேடம் வந்திருக்கேன். அந்த பொண்ணு மேல அக்கறை இல்லாம நான் சொல்லல. அந்த பொண்ணு முட்டாள்தனமா பேசுது. அதனால தான் நான் உன்னை சொல்லி புரிய வைக்கிறேன். இல்லைன்னா உன்னை திட்டிட்டு இருக்கணும். நான் நீ கொஞ்சம் புத்திசாலியா இருக்கேன்னு நினைச்சு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து இப்போ இருக்கிறது மேல இருக்கிற அட்டாச்மெண்ட்ல பேசுறா. ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ டிசைட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் கூட 3 பேரும் நிம்மதியா இருக்க முடியாது. அந்த பசங்களையும் நல்லா வளர்க்க முடியாது. நான் இருக்க எந்த அவங்க கூட குடும்பமுமே இருப்பேன் நானு. 2 பொண்டாட்டியோட வாழவே ஆனா அவளுக்கு சேர்ந்து பெரிய துரோகமா இருக்கும். நான் எங்க இருந்தாலும் உன் கூட வாழ்றேன். புரியுதா? நான் எதுவும் பாவம் எவ்வளவோ பண்ண இத மாட்டேன். பாருங்க, எவ்வளவோ புருஷன் பொண்டாட்டி வந்து திருமணமாயி பிரிஞ்சு போய் இன்னொரு துணை தேடிக்கிறது இல்லையா? சொல்லு. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு திருமணம் தேடிக்கிறது இல்லையா? இன்னொரு துணை தேடிக்கிறது இல்லையா? அது மாதிரி அவ உன்னோட பிரமையில இருந்து வெளியே வரும்போது அவளை இன்னொரு துணை தேடிப்பா. அவளை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. நீ என்னால அப்படி ஆனா இருக்க இன்னொரு முடியாது. விஷயம், பாவம் பார்த்துட்டு நீ பின்னாடி போயிட்டே இருந்தியானா அவ வாழ்க்கையும் கெடுப்ப, இவங்க வாழ்க்கையும் கெடுப்ப, உன் வாழ்க்கையும் எனக்கு கெடுப்ப. யாரும் இல்ல. நான் உன்னை நம்பி தான் வந்து எனக்கு நீ ஒரு நிமிஷம். நான் ஒரே உனக்கு உன்னோட லைஃப் ஈஸியர் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு மேடம். நீங்க ஏமாத்தி இருக்கீங்க 2 பேரையும். மேடம் ஆனா இதே கதையெல்லாம் நம்ம ஒரு டைட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எது சரியோ அதை பண்ணணும். அது கரெக்ட். கரெக்டா? இப்ப அந்த பொண்ணு பாவம் தான், சின்ன பொண்ணு, கையில குழந்தை இருக்கு. ஆனா இந்த பொண்ணையும் அப்படிதான் நிக்கிறது. நியாயம் எது? யார் உங்களுக்கு முதல் மனைவி? மேடம் யார் உங்களை நம்பி வந்து
லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்களை நம்பி வந்து தனியா நிக்கிறான். இதான் மேடம். கரெக்டா? இப்ப இவங்களா பார்த்தா ரைட் யாருக்கு? நானும் சட்டப்படி right நான் இல்ல. எங்க இருக்கேன்? சட்டப்படி நானும் ரைட். தனியா தான் வந்து நிக்கிறேன். சட்டப்படி ரைட் யாருக்கு? ஃபஸ்ட்டு நீங்கள் தான் மேடம். இல்லையா? அவங்கள கூட்டிட்டு போய் ஏய் சொல்லு ஆனா வாய் நீங்க திறந்து. முடிவு பண்ணிக்கணும். ஏய், இன்னுமே வா. அவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் திரும்பி பார்க்க கூடாது. ஏய் சொல்லு வாய் சட்டப்படி அவள் திறந்து. நடவடிக்கை நான் மேடம் உயிரோட அவங்க இருக்கேன். அவங்க வீட்டில் அவளை பார்க்க யாரெல்லாம் நாங்க பாக்குறோம்பா. ஆனா ஹாஸ்டலுக்கு அவ எப்படி ஹாஸ்டலுக்கு இருக்கா? அப்ப கூட நீ விட்டுட்டு வர மாட்டியா நீ? சொல்லிடலாம் முதல்ல. ஏய் சொல்லு ஹாஸ்டலுக்கு விட்டு எப்படி இருக்கா? அம்மா, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோ. அவர் தப்பு பண்ணறது பண்ணிட்டாரு. ஆனா அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலதான் அவர் அப்படியே உட்கார்ந்துருக்காரு. கரெக்டா பேசுறாங்க. கரெக்டாக ஒத்துக்குவாங்க. இப்போ தப்பு பண்ணிட்டு இதுக்கு இல்ல இப்ப என்ன பண்ண முடியும்? எது பண்ண அநியாயம்தான். அவர்கிட்ட வந்து நல்லா பேசிட்டு இருக்கோம். ஆமா. தண்டனை பூரா அந்த பொண்ணுக்கு தான் கிடைக்குது. ஆமா. அந்த பொண்ணு தான் தனியா வாழ போறா. ஆமா ஏன்னா நம்ம சட்டம் அதுதான் சொல்லுது. ஆமா. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான். சோ என்ன பண்ண முடியும்? ஏய் ப்ளீஸ் நான் என்ன விட்டு போவாத. நான் இவ்வளவு தூரம் வந்து என் மான ஆனா மரியாதை இந்த ஊருக்கே வரக்கூடாது. என்ன விட்டு எந்த போவாத. ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னு கூட அவளுக்கு ஏய் தெரியக்கூடாது. வானா என்ன விட்டு போவாத. கிளம்பு. சொல்லு என்ன விட்டு போவாத. எழுந்து வா. வானா ப்ளீஸ் என்ன விட்டு நீ போவாத. என்ன விட்டு போவாத. நீங்க ரெண்டு எனக்கு பேரும் யாருமே இல்ல. மாட்ட சாவதா வானா என்ன விட்டு நீ போவாத. நிலைமை அந்த ஏய், வானா என்ன விட்டு போவாத. ப்ளீஸ் என்ன விட்டு போவாத. நான் உன் கூடயே வரேன். நான் உங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்கிறேன். வானா என்ன விட்டு நான் நீ 2 வருஷமா போவாத. பிரிஞ்சுக்கிட்டேன். வானா என்ன விட்டு ஒரு மனுஷனை ப்ளீஸ் பிரிஞ்சுக்கிட்டேன். என்ன விட்டு என்ன நீ பார்த்து போவாத. கேக்குறேன். அவளா மனுஷங்களும் 2 வருஷமா அவங்க பிரிஞ்சுக்கிட்டேன். வானா இங்க சொல்லு. மனுஷன். கேளு. 2 வருஷமா பிரிஞ்சுக்கிட்டேன். கேளு, சொல்லு வாய் திறந்து அவரையா அவன் சொல்லலாம் உங்களுக்கு. நீ சொல்லு வானா ப்ளீஸ் வானா கேளு. ஏய் ப்ளீஸ் கேளு. பாருங்க. என் புருஷனுட்டு நான் வாழவே மாட்டேன் மேடம். உண்மையா சொல்றேன். அந்த பையனுக்கு திருமணம் ஆனது கூட தெரியாம சரியா விசாரிக்காம போய் எங்கேயோ கடலூர்ல போய் 15 நாள் இருந்து திரும்பி வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்றாங்க அவருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, குழந்தை இருக்குன்னு. அப்ப பிரிஞ்சு போயிருக்கணுமா வேண்டாமா? இப்ப இந்த கதறாலே அப்ப இந்த குழந்தை வந்திருக்காதுல்ல. மேடம் என் குழந்தை இப்ப அனாதை மேடம். நானும் அனாதை தான் மேடம். யாரு நீங்க குழந்தை அதுக்கு தான் பெத்துக்க மேடம் சொன்னா? பண்ணீங்க. எதுக்கு நீங்க குழந்தை நியாயமே பெத்துக்க சொன்னா? பேசல மேடம். 15 நாள் சுத்திட்டு வந்தாலே அப்ப தெரியும்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அப்ப எனக்கு தெரியாதுங்க மேடம். என்ன யாரும் சேர்க்கலையே, அணுகலையே. இந்த நாயம் அப்ப நடந்துருந்தாக்க முடிஞ்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த நாயை நீங்க எடுத்தனால அந்த நாயை அப்ப எடுத்திருந்தீங்கன்னா அப்ப 15 நாள் கழிச்சு வந்தப்ப போலீஸ் சொன்னாங்கல்ல இவங்களை கூப்பிடுறோம், முதல் மனைவியை கூப்பிடுறோம். கூப்பிடலீங்களே. இவங்க கூப்பிட்டாங்க, இவங்க வரலீங்களே. இந்த நாயம் அப்ப கிடைச்சது எனக்கு சரி, ஒரு புள்ள வந்திருக்காதுங்களே. கூப்பிட்டாங்க வரல. ஆனா முதல் மனைவியை கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க மேடம். இவங்க வரல மேடம். நாங்க எங்க முதல் மனைவியை கூப்பிட்டாங்களா? ஆ. கூப்பிட்டாங்கல்ல. அப்ப முதல் மனைவி இருக்கு தெரியும்ல உனக்கு? மேடம் அதுதான் மேடம் இவங்க கூப்பிட்டதுக்கு வரல. முதல் மனைவி இருக்கு தெரியும்ல? ஐயோ தெரியுமா தெரியாதா? நீங்க நான் முதல் மனைவி இருக்கா தெரிஞ்சும் எனக்கு தெரியாதுங்க மேடம். தெரியாத நான் பண்ண தப்புக்கு எனக்கு அப்ப அனுபவிக்க அப்ப கஷ்டத்தை அப்ப கொடுக்குறீங்க. எப்படி கூப்பிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? போலீஸ் ஸ்டேஷன் எங்க அம்மா மிஸ்ஸிங் கேஸ்னு கொடுத்தனால என்ன கூப்பிட்டாங்க. இல்ல முதல் மனைவியை கூப்பிட்டாங்க. முதல் மணி இவன் சொன்னா. யாரு? இவன் சொன்னா எனக்கு அவன் பொண்டாட்டி எனக்கு வேண்டாம்னு சொன்னனால தான் சைன் போட்டனால தான் எனக்கு அப்படி எல்லாம் கொடுத்தாங்க. வேண்டாம். யாரு வேண்டாம் சைன் போட்டுட்டு போட முடியுமா? அப்படி போட்டனால தான் இவங்க சரி. அப்பா அம்மா கூட அமிச்சனால தான் மேடம் என்ன சரி, அமிச்சாங்க மேடம். இப்ப நீ இந்த பொண்டாட்டி வேண்டாம் சொல்லி சைன் போட்டுட்டு போயிட்டான். அப்ப வேண்டாம் நீ. அவன் சைன் மீண்டும் போடல. இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.